அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில், சென்னை தரமணி அரசு மகளிர் பாலிடெக்னிக் கல்லூரியில் முதலாம் ஆண்டு படித்து வரும் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டிருப்பது மிகவும் வேதனையை அளிக்கிறது. இந்த செயல் வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றும், திமுக தலைமையிலான இந்த விளம்பர அரசின் நிர்வாக திறமையின்மையாலும் சட்டம் ஒழுங்கை காப்பாற்ற முடியாமல் இந்த அரசு தோற்று போனதாலும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத அவல நிலை நிலவுகிறது என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் சுட்டிக்காட்டியிருக்கிறார். அரசு தொழில்நுட்ப கல்லூரியில் பாலியல் வன்கொடுமைக்கு ஆளான மாணவிக்கு உரிய நியாயம் கிடைக்க வேண்டும் என்றும், இந்த வன்செயலுக்கு காரணமானவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதேபோன்று சென்னையில் இன்று ஒரே நாளில் 8 இடங்களில் பட்டப்பகலிலேயே செயின் பறிப்பு சம்பவங்கள் நடந்திருப்பது மிகவும் அதிர்ச்சி அளிக்கிறது. தமிழ்நாட்டின் தலைநகரான சென்னையிலேயே பகல் நேரங்களில் கூட யாராலும் வெளியில் நடமாட முடியவில்லை. வழிப்பறி, செயின் பறிப்பு போன்ற குற்றச்சம்பவங்கள் சர்வசாதாரணமாக நடக்கின்றன. இதன் மூலம் திமுக தலைமையிலான ஆட்சியில் தமிழ்நாட்டில் பொதுமக்களுக்கு எந்த அளவுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமாகி இருப்பதாக தன்னுடைய எக்ஸ்தல பதிவில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். தாம்பரத்தில் பொங்கல் பண்டிகையின் போது 10 இடங்களில் இதே போன்று செயின் வழிப்பறி சம்பவங்கள் நடந்திருக்கின்றன. அதற்கு இந்த அரசு உடனே தகுந்த நடவடிக்கையை எடுத்திருந்தால் தொடர்ந்து இதே குற்றம் மீண்டும் நடைபெற்றிருக்காது. ஆனால் இந்த ஆட்சியாளர்களுக்கு எதை பற்றியும் கவலை இல்லை. திமுக தலைமையிலான அரசு சம்பிரதாய நிகழ்ச்சிகள் போல சட்டமன்றத்தை பெயரளவுக்கு நடத்தி கொண்டிருக்கின்றது என்றும், தமிழக சட்டமன்றத்தில் பொதுமக்களின் பிரச்சனைகளை பேசுவதை விட அரசியல் பேசுவதுதான் பிரதானமாக இருக்கிறது என்றும் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் குற்றம் சாட்டியிருக்கிறார்கள். அதேபோன்று இந்த விளம்பர அரசு மக்களுக்கு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசியமான விஷயங்களில் நேரத்தை செலவிடுவதை விட்டுவிட்டு மொழி பிரச்சனைகளை கையில் எடுத்துக்கொண்டு தங்களோடு கூட்டணியில் உள்ள அண்டை மாநிலங்களையும் கூட்டு சேர்த்து கொண்டு வெறும் நாடகங்களை அரங்கேற்றுவதால் தமிழக மக்களுக்கு எந்த பயனும் ஏற்பட போவதில்லை. திமுக தலைமையிலான அரசால் யாருக்கும் பாதுகாப்பு கொடுக்க முடியவில்லை என்றும், இந்த அரசு நீடிக்கின்ற வரை இன்னும் எத்தனை நபர்கள் இதுபோன்ற கொடுமைகளுக்கு ஆளாகப் போகிறார்களோ தெரியவில்லை என்றும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இந்த மக்கள் விரோத ஆட்சியின் இறுதி காலத்தில் தமிழகம் இன்னும் எத்தனை துன்பங்களை அனுபவிக்கப் போகிறதோ தெரியவில்லை. இதற்கெல்லாம் வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் சரியான முடிவை எடுப்பார்கள் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்வதாக தன்னுடைய அறிக்கையின் வாயிலாக அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சிதா சின்னம்மா அவர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள்.